அனைவரும் குடியரசு தின கொடியினை ஏற்றி வைக்குமாறு தெற்கலாச்சேரி ஊராட்சி செயலர் அஜிமுத்து அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். Flag salute. Flag salute. Banner. Kurupettu. Mani Puri Pari
வரவேற்புரை. சிறப்பாக கொடியேற்று வைத்து தந்த ஊராட்சி செயலருக்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த கொடியேற்று நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்துல் மாலிக் அவர்களுக்கும் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் ரபீக் அண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அறிவழகன் அண்ணன் அவர்களுக்கும் சமூக ஆர்வலர் அண்ணன் முஜீப் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அமீர்சன் அவர்களுக்கும் திருக்கலாச்சேரி ஜமாத் தலைவர் பெருமக்களுக்கும் ஆயப்பாடி ஜமாத் தலைவர் பெருமக்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அண்ணன் முசாதி அவர்களையும் அதே போன்று முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், வணிகர்கள், இந்த ஊராட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக சிறப்புரை திருக்கலாச்சேரி இமாம் அவர்கள். நம் தாய் திருநாட்டின் 76வது குடியரசு தினமான இன்று நமது திருக்கலாச்சேரி ஊராட்சி மன்றத்திலே சகோதர சமயத்தவர்கள், இஸ்லாமியர்கள் நாமெல்லாம் ஒன்று கூடி அகமகிழ்ந்து ஆனந்தம் அடைந்து நம்முடைய தாய் திருநாட்டின் பற்றுதலை பறைசாற்றும் முறையிலே இந்த கொடியேற்ற நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாய் திருநாட்டினுடைய தனித்துவம் நம்முடைய சகோதர மதத்தவர்கள் அனைவர்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு மகத்துவமிக்க நாடு இந்திய திருநாடு. அதன் அடிப்படையில்தான் குடியரசு, மக்களாட்சி என்ற அந்த மிகப்பெரிய சாதனையை இந்திய திருநாடு சாதனை படைத்து வரக்கூடிய, உலக அரங்கிலே சாதனை படைத்து வரக்கூடிய நிகழ்வினை நாம் கண்டு வருகிறோம். இந்தியாவிற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களை, மக்களாட்சி தத்துவத்தை, மக்களை வழிநடத்தக்கூடிய சட்ட நூலை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து தந்த அந்த நூல் இருக்கிறதே, உலக அரங்கிலேயே மிக மதிப்பு மிக்கது, மிக உயர்வானது. அதிக பக்கங்களையும் மிக நேர்த்தியான சட்ட வடிவங்களையும் கொண்ட நூலை இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு சமர்ப்பித்து அதை அமல்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலை உலக அரங்கிலே வியந்து பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அதிக மக்கள் தொகையில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்திய திருநாடு, பரப்பளவை எடுத்துக்கொண்டால் உலக அரங்கிலேயே 7வது இடத்திலே இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் கடந்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்னவென்று சொன்னால், இந்த இந்திய திருநாடு என்பது பல சமய மக்களை கொண்ட நாடாக இருக்கிறது. இங்கு இந்துக்களும், முஸ்லிம்களும், கிறிஸ்தவர்களும், சமணர்களும், சீக்கியர்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நாடு இந்திய திருநாடு. இவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இவர்களை அனுசரித்து இவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களினால் மக்களுக்காக வேண்டி
மக்களாட்சி நடைபெறக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த இந்திய திருநாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. இதை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கென்று ஒரு அழகான நடைமுறையை இங்கு நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. என்ன அழகான நடைமுறை என்று சொன்னால், இங்கு சமயம் சாராத ஒரு சமயத்தை சார்ந்து ஆட்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் எல்லா சமய மக்களுக்கும் எது நல்லதோ அந்த முறையிலே அனுசரித்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியின் தத்துவம் தான் குடியரசு ஆட்சி என்பதனுடைய தத்துவமாகும். அந்த முறையிலே 76 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி அடைந்து கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் இன்னும் பல 100 ஆண்டுகள் இது போன்று இந்த இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய மக்களும் ஆட்சியாளர்களும் ஒன்றிணைந்து மக்களினால் மக்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட இந்த மக்களாட்சியை சந்தோஷமாக வழிநடத்தி அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் தருவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஜூலை ஊராட்சி செயலர். குடியரசு தின வாழ்த்துக்கள். குடியரசு தினத்துக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி மன்ற சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जगति तरंगा सब शुभ नामे जागे शुभ आशीष मांगे गाहे तब जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय जय